மிட்டாஸ் ராஜா. ஒரு காலத்துல ஒரு ராஜா இருந்தாராம். அவர் பேர் மெட்டாசு. அவருக்கு நிறைய சொத்துக்களும், பெரிய பெரிய அரண்மனைகளும் இருந்தது. ஆனா, அவரோட வாழ்க்கையில கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம போயிடுச்சு. ஒரு நாள் கடவுள பார்த்து, எனக்கு ஒரு வரம் வேணும்னு கேட்டாரு. உடனே கடவுளும் காட்சி குடுத்தாராம். அதுக்கு அந்த ராஜா, நான் தொட்டதெல்லாம் தங்கமா மாறிடணும்ன்ட்டு வரம் கேட்டாராம். கடவுளும், நீ கேட்ட வரத்தையும் நான் உனக்கு குடுக்குறேன்னு சொல்லிட்டாராம். உடனே அந்த ராஜா ரொம்ப சந்தோஷத்துல தன்னோட சிம்மாசனத்த போய் தொட்டாராம். உடனே அந்த சிம்மாசனம் தங்கமா மாறிடுச்சாம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்த நாற்காலி, மேஜை இப்படி எத தொட்டாலுமே பொன்னா மாறுறத பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததாம். என்ன பண்றதுன்னு தெரியாம, அவர் தான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய பணக்காரன்ற கர்வத்தோட உட்கார்ந்துட்டு இருந்தாராம். அன்னைக்கு ராத்திரி அவர் சாப்பிட போனாரு. அப்போ அங்க இருந்த பாலும், பழமும் தொட்டவுடனே உடனே எல்லாமே தங்கமா மாறிடுச்சு. அங்க அவரோட பொண்ணு வந்துட்டு இருந்தாராம். இவரும் ஆசையா கட்டி பிடிக்கிறதுக்காக போனாரு. அவர் தொட்டவனே அவரோட பொண்ணும் தங்கமா மாறிடுச்சாம். இவருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்ததாம். உடனே அந்த ராஜா கடவுள்கிட்ட போய், நீங்க கொடுத்த வரத்தை நீங்களே திரும்ப எடுத்துக்கோங்கன்னு சொன்னாராம். எனக்கு அந்த வரம் எல்லாம் வேண்டாம். எனக்கு என் பொண்ணை திருப்பி கொடுங்க, அது போதும்னு சொன்னாராம். உடனே கடவுள் அவர் முன்னாடி தோன்றி ஒரு பாத்திரத்துல ஒரு தீர்த்தத்தை கொடுத்து, இத தங்கமாமான எல்லா பொருள் மேலேயும் தெளிச்சுன்னா உனக்கு எல்லாமே திரும்ப கிடைக்கும்னு சொன்னாராம். உடனே ராஜாவும் கடவுள் சொன்ன மாதிரியே செஞ்சாராம். அவரோட ஆசை பொண்ணும் அவருக்கு திரும்ப கிடைச்சிருச்சாம். நீதி, பேராசை பெருநஷ்டம்.